ஆக்டர் சிம்ரன் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து 30 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்காக கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல அவங்களுக்கு அவார்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த அவார்டை வாங்கிட்டு அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா, நான் சமீபத்துல என்னுடைய கோஸ்டார் ஒருத்தங்களுக்கு மெசேஜ் பண்ணி நீங்க அந்த ரோல் பண்ணது ரொம்பவே சர்ப்ரைஸா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம ஆன்டி ரோல்ல நடிக்கிறத விட இது பெட்டர் தான் என்ன இன்டைரக்டா தாக்குற மாதிரி சொல்லி முட்டாள்தனமா ரிப்ளை பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த பதில் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது. அவங்க இப்படி புரிதல் இல்லாம பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கல. கொஞ்சம் நல்ல பதில் கிடைச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். சொல்லப்போனா எனக்கு 25 வயசு இருக்கும்போது கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துல நீங்க சொன்ன அதே ஆன்டி ரோல்ல நடிச்சிட்டேன். சோ டப்பா ரோல்ல நடிக்கிறத விட இது மாதிரியான முக்கியமான ஆன்டி ரோல்ல நடிச்சிட்டு போறதே மேலானதுன்னு ஆக்டர் சிம்ரன் ரொம்ப காட்டமாப்ப பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது பேசு பொருளா மாறவே சோசியல் மீடியால பலரும் ஆக்டர் சிம்ரன் டப்பான்ற வார்த்தையை அழுத்தமா சொல்லிருக்காங்க. சோ இதுபடி பார்க்கும்போது இவங்க ஆக்ட்ரஸ் ஜோதிகாவை தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க தான் ரீசெண்டா டப்பா கேர்டல் என்ற ஒரு வெப் சீரிஸ்ல நடிச்சிருந்தாங்க. அப்படியும் இல்லனா ஆக்ட்ரஸ் லைலா கூட இருக்கலாம். ஏன்னா ரீசெண்டா இவங்க கூட சேர்ந்து நடிச்ச கோஸ்டார்னு பார்த்தா அது ஆக்ட்ரஸ் லைலா தான் சப்தம் படத்துல நடிச்சிருந்தாங்கன்னு. இப்படி ஒரு சைடு லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கும் போது ஆக்ட்ரஸ் லைலா அது நான் இல்ல, நான் யாரையும் இப்படி அவமானப்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஆக்ட்ரஸ் லைலாவை விட்டுட்டு பலரும் ஆக்ட்ரஸ் ஜோதிகாவை டார்கெட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்த நிலையில ஆக்டர் சிம்ரன் ரீசெண்ட் இன்டர்வியூ ஒண்ணுல இத பத்தி தெளிவா பேசியிருக்காங்க. அதாவது ஆங்கர் வந்து நீங்க டப்பான்ற வார்த்தையை யூஸ் பண்ணதுனால டப்பா கார்டில் வெப் சீரிஸ்ல நடிச்ச ஆக்ட்ரஸ் ஜோதிகா தான் நீங்க சொன்ன கோஸ்டார்னு பலரும் நினைச்சுக்கிட்டாங்க. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு ஆக்டர் சிம்ரன் நீங்க எத்தனையோ வெப் சீரிஸ் வருது, அதுல டப்பா கார்டில் நல்ல ஒரு வெப் சீரிஸ்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அந்த வெப் சீரிஸ பார்க்க கூட இல்ல. ஆக்சுவலா நான் அன்னைக்கு சொன்னது ரொம்ப சரியா போய் சேர்ந்திருக்கு, அது சரியா புரிஞ்சுக்கப்பட்டிருக்கு. நான் அன்னைக்கு பேசினது எதையும் திட்டத்தோட பேசல, அது எனக்கு உண்மையிலேயே நடந்தது. அந்த மேடை எனக்கான மேடைன்றதுனாலதான் நான் அதை ஷேர் பண்ணேன். எனக்குன்னு தனி ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது இது சம்பந்தமா நான் பேசுறதுக்கு. அதனாலதான் அன்னைக்கு நான் எனக்கு நடந்ததை ஷேர் பண்ணேன். நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்றேன்றதுக்காக எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டாம். என்னோட மனசு பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் எப்பவுமே என்னோட உலகத்துல இருக்கதான் விரும்புறேன். அந்த கோஸ்டார் பேசினது எனக்கு ரொம்பவே காயத்தை ஏற்படுத்திச்சு. சோ அன்னைக்கு நான் என்னோட ஆள் மனசுல இருந்துதான் பேசினேன். ஆக்சுவலா அவங்க அவங்களுடைய கருத்தை சொல்லிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிறேன். ஆனா அதுக்காக அவங்க சொல்ல தேர்வு செஞ்ச வார்த்தைகள் தான் என்ன ரொம்பவும் காயப்படுத்துச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சம்பந்தப்பட்ட நடிகை கிட்ட இருந்து மன்னிப்பு கேட்டு மெசேஜ் வந்துச்சுன்னு ஆக்டர் சிம்ரன் சொல்லிருக்காங்க. மேலும் ஃபியூச்சர்ல அந்த நடிகை கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய சிச்சுவேஷன் அமைஞ்சாலும் நான் நடிப்பேன்னு சொல்லிருக்காங்க. பட் அந்த நடிகை யாருன்றத பத்தி ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்லல. அதே நேரத்துல ஆங்கர் வந்து ஆக்டர் ஸ்டைலாவை பத்தி பேசும்போதும் ஜோதிகாவை பத்தி பேசும்போதும் அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணலன்னு சொல்லி ஆக்டர் சிம்ரன் மறுப்பு தெரிவிக்கவும் இல்ல. இதனால இப்ப சோசியல் மீடியால பலரும் திருப்பியும் இந்த ரெண்டு ஆக்ட்ரஸ டார்கெட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம்.